நற்பணி நிகழ்ச்சி, இது வந்து விழான்னு சொல்ல முடியாது. நான் நற்பணி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற காதலன் திரைப்பட இயக்குனர் சித்திக் சார் அவர்களே, ஒளிப்பதிவாளர் நண்பர் அவர்களே, கேரளா விநியோகஸ்தர் அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களே, இந்த படத்தை பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தின் முழு உரிமையும் வாங்கி தமிழ்நாட்டில் திரையிட்ட தயாராகிக் கொண்டிருக்கின்ற சக்தி சிதம்பரம் அவர்களே, டிகே ஏரியாவை வாங்கி இருக்கின்ற நண்பர் மைக்கேல் ராயப்பன் அவர்களே, என் அன்பு மகன் உங்களின் இளைய தளபதி விஜய் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது பொதுவாகவே இந்த ஆடியோ ரிலீஸ், ட்ரைலர் ரிலீஸ் அப்படிங்கிற போது பெரிய பெரிய நடிகர்கள் கூப்பிட்டு எல்லாம் பண்றது வழக்கமான ஒன்று. அதை எப்பவுமே விஜய் அவர்கள் விரும்புறது கிடையாது. ஏதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து அதன் மூலமா பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், அவருடைய கல்யாண நாளாக இருக்கட்டும், இப்படி எந்த விழாவாக இருந்தாலும். இப்ப வந்து போன மாசம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங்ல இருந்தப்போ, வேலாயுதம் படம் ஷூட்டிங்ல இருந்தப்போ, அந்த படத்தின் வெற்றிக்காக 108 பசுமாடுகளை கன்றுக்குட்டிகளோடு அந்த ஏரியா மக்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்கினார். இப்படி நல்ல விஷயங்களை செய்து அந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு அந்த 108 ஏழை குடும்பங்கள், ஏழை தாய்மார்கள், ஏழை விவசாயிகள் வந்து அந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துவாங்க. அப்படி ஒவ்வொன்றும் இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் வேணாம்ப்பா, நீங்க வந்து சும்மா அப்படி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அவரை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிதம்பரம் அவர்கள்ட்ட நாங்க பேசணும், என்ன பண்ணலாம், அவர் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா வருவார் அப்படின்னு சொன்ன மாதிரி பி டி செல்வகுமார் நானும் அவர்கிட்ட சொல்லி சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தான் கேட்டார். இல்ல இப்படி ஒரு விழா பண்ணலாம், விழா இல்ல, ஏழைகளுக்கு ஒரு உதவி பண்ணலாம். அதாவது 250-300 ஏழை குடும்பங்களுக்கு 300 மூட்டை அரிசி, அது புத்தாண்டு பரிசாக, இல்ல பொங்கல் பரிசாக, அதாவது சும்மா 5 கிலோ 10 கிலோ கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு மாதம் அவர்கள் வயிறார அந்த குடும்பம் உணவு உண்ணலாம். ஒரு மாதம் இந்த 300 குடும்பங்களுக்கு ஒரு மாதம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதனை வந்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அந்த 300 குடும்பங்களுடைய பிளஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதங்களோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் நாங்க நினைச்சோம். அதற்கு பெரும் துணையாக இருந்த சக்தி சிதம்பரத்துக்கு மகன் விஜய் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து இந்த படத்தை அதை ரொம்ப பிடிச்சு வாங்கியிருக்கார், ரொம்ப பிடிச்சு வாங்கியிருக்கார். அது காரணம் இயக்குனர். இயக்குனர் இதுக்கு முன்பாக கொடுத்த பிரெண்ட்ஸ் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படமாக அவர் கொடுத்தார். அது ஒரு வித்தியாசமான படம். விஜய் கேரியர்ல வந்து அது ஒரு வித்தியாசமான படம். இப்போ மீண்டும் விஜய் ஒரு வித்தியாசமான கோணத்தில், முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கோணத்தில், ஒரு காதலுக்கு மரியாதை, அது அவர் சொல்லுவாரு, சக்தி சிதம்பரம் அவர் பேசும்போது சொல்லுவாரான்னு தெரியல, 2 காதலுக்கு மரியாதைன்னு சொல்லுவாரு. அது காரணம் என்னன்னா, காதலுக்கு மரியாதையில் இருந்த அந்த சென்டிமெண்ட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகளோடு ஆக்ஷனும் கலந்த படம் சொல்றாரு அவர். ஆக்ஷன் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வேணும், அதே நேரத்தில் ஒரு அதிலிருந்து படங்கள் வித்தியாசப்பட வேண்டும். அந்த ஒரு வித்தியாசமான அழகான ஒரு காதல் கதையை
ஒரு ஜனரஞ்சகமாக, ஒரு யதார்த்தமாக, இன்னும் சொல்ல போனா நகைச்சுவை உணர்வோடு அவர் தெரியும். இன்னும் அந்த பிரெண்ட்ஸ் படம் பார்த்தவங்க அந்த சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு சீன், அந்த 3 பேரும் அதை யாராலும் மறக்க முடியாது. அப்படி படம் முழுக்க அவர் நகைச்சுவை உணர்வோடு அந்த காதல் கலந்து ஒரு ஆக்ஷனும் அந்த படத்தில் இருக்குது. வெறும் காதல் படம் அல்ல. இப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்த சித்திக் சார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒண்ணு சொல்றேன், காவலன் உலகமே இருந்தாலும் சரி 17ஆம் தேதி வரும், 17ஆம் தேதி இல்ல 16ஆம் தேதி வரும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பத்தி எது சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய் பத்தி எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா டைம் இல்ல. எனக்கு தம்பி அவர் ஏஜ்ல, ஆனா அவர் எனக்கு அண்ணன். நிறைய விஷயங்கள் அவர்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன். என்னை பத்தி பொதுவா சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொறுமை உள்ளவன், பேஷன்ஸ் உள்ளவன்னு சொல்லுவாங்க. என்னை விட பொறுமையும் பேஷன்ஸும் இருக்கிற ஒரே ஒரு ஆள சினிமாவில் நான் பார்த்திருக்கிறது விஜய் தான். அது மாதிரி எந்த டைரக்டருக்குமே, நான் இல்ல எந்த டைரக்டருக்குமே இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோவை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு லொகேஷன்ல இந்த படத்துக்காக, இந்த படத்தோட சக்சஸுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பெர்சன்டேஜ் கூட யோசிக்காம டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட நிக்கிற நிறைய ஆர்டிஸ்டுகள் இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது இருக்காங்கன்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல விஜய் தான் நம்பர் 1. அந்த மாதிரி நிறைய விஷயம் விஜய் கிட்ட. அது மாதிரி டைம் பண்றதில்லை. 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:55க்கு மேக்கப்போட வர்ற என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கிற ஒரே ஒரு ஹீரோ தான் விஜய். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் விஜய் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல நீங்க விஜய ரொம்ப வித்தியாசமா பார்க்கலாம். உங்களை ரொம்ப சிரிக்க வைப்பாரு, உங்களை கண் கலங்க வைப்பாரு, உங்களை த்ரில் அடிக்க வைப்பாரு. அவர் கரியர்ல இது ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தை நீங்க நிச்சயம் ஏற்றுக்கொள்ளணும். அது நீங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். அது மாதிரி பத்திரிகைக்காரங்க, சேனல்காரங்க எல்லாரும் இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக கேட்டுக்கிட்டு நான் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிக்கிட்டு விடைவாகிறேன். நன்றி, வணக்கம்.